வணக்கம். இது வன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொளியில ரத்மலான விமான நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இங்க போர்க்காலத்துல பயன்படுத்தப்பட்ட நிறைய விமானம் நிக்குது. அது தொடர்பான முழுமையான விவரமாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளியை பார்வையிடுங்கள். அற்புதமா இருக்கும். இப்போ என்ட்ரன்ஸ் பகுதிக்கு வந்துட்டோம். ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் மியூசியம் என்று போடப்பட்டிருக்கு பாருங்க. அப்படியே நாங்கள் உள்ள போய் நிற்கிற அனைத்து விமானங்களையும் பார்வையிடுவோம். போர்க்கால பகுதிகளில் போருக்காக பயன்படுத்தப்பட்ட விமானங்களாக அனைத்துமே காணப்படுது. உள்ளுக்கு போனோன்னா முன்னுக்கே மிக் 27 வகையை சார்ந்த ஒரு விமானம் நிற்கிது பாருங்க. முழுமையாக தாக்குதலுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு விமானமாக இந்த விமானம் காணப்படுது. இப்படி இருக்குன்னு பாருங்க. SHT 550 என்று சொல்லப்படுகின்ற ஹெலிகாப்டர் வகை ஒன்று இதில் காணப்படுது. SFT 730 என்று போடப்பட்டிருக்குது. இந்த மாடல் பாருங்க. எல்லா விமானங்களுக்கும் அந்த விமானங்கள் எத்தனையாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது, எங்கே தயாரிக்கப்பட்டது, எப்பொழுது இலங்கை அதை பயன்படுத்தினது, அனைத்து தகவல்களும் அதில் போட்டிருக்கணும். நீங்கள் நேரடியாக வரும்போது அனைத்தையுமே படித்து அறிந்து கொள்ள முடியும். இது ஃபுல்லாகவே வித்தியாசமான நிறைய விமானங்கள் நிற்குது. எல்லாமே சிலதுக்கு ஏறியும் பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாமே செட் பண்ணி விட்டுருக்கணும் பாருங்க. இதில் போடப்பட்டிருக்கு பாருங்க. இது பிரித்தானியாவால் மிகவும் வரவேற்கப்பட்ட ஒரு பிரயாணிகள் விமானம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க. இதில் பாருங்க ஒரு குட்டி ஹெலிகாப்டர் ஒன்று நிற்கிது பாருங்க. எப்படி இருக்குண்ட மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்க. இந்த விமானத்தை பாருங்க வித்தியாசமாக இருக்குது. மற்றதுகளை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க. இதில் பாருங்க விடுதலை புலிகளால் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட போருக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு விமானமாக காணப்படுது. இது கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு தாக்குதலுக்கு தாக்குதல் செய்த பொழுது இது சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கூறப்படுது. பாருங்க அந்த சுட்ட அடையாளங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே விடுதலை புலிகளால் இது முழுமையாக தயாரிக்கப்பட்ட விமானம் என்று தகவல்கள் கூறுகின்றது. உண்மையிலேயே பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்க.
இங்க பாருங்க, இது இப்படி சண்டை காலத்துல வந்து ஒட்டஞ்சு நொட்டுங்கி இருக்குன்னு பாருங்கவ. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வித்தியாசமான விமானங்கள், ஹெலிகாப்டர் எல்லாம் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாமே நாங்கள் காணாத வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு குட்டி ஹெலிகாப்டர் ஒன்று நிற்கி பாருங்கள், ஹெலிகாப்டர் மாடலில். இது வந்து பாருங்க, இஞ்சால ஹில்லர் 12B என்று போட்டிருக்கு பாருங்கள். இதுவும் ஒரு குட்டியாக இருக்குது பாருங்க உண்டு. இஞ்சால பக்கம் அது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு விமானம். ஒரு குட்டி விமானங்கள்லாம் எல்லாம் போருக்கு பயன்படுத்துகிற விமானங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது பாருங்க. பார்க்கவே வந்து ஒரு அற்புதமாக இருக்கு. இதில் ஒரு வாகனம் நிற்கிது பாருங்க. பெட்ரோல் டேங்குன்ற குட்டி ஷேப்பில் நிற்கிது. பக்கத்தில் ஏதோ குட்டி குட்டியாக எல்லாம் வச்சுருக்கு. இன்னத்துக்கு இது பயன்படுத்துகிறேன்னு தெரியாது. யாருக்கும் தெரிஞ்சால் கொமெண்டில் தெரிவிங்க. இதில் வந்து பாருங்க, பெரிய ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று நிற்கிது பாருங்க. பயங்கர ஒரு பெரிய ஒரு உருப்படியாக கிடக்க, பார்க்கவே பயமாக கிடக்கப்பா. இப்படி பெரிய ஒரு உருப்படியா துறக்கைய பாருங்க, உங்க மட்டும் போகுதாண்டு. இந்தால பாருங்க, அந்த குட்டி போர் விமானம் ஒரு மூண்டை இப்படி விட்டுருக்கணும்னு பாருங்க. அதுல எல்லா இடமும் வந்து பாதைகள் வந்து போடப்பட்டிருக்குது. நீங்கள் இந்த பாதையால் அப்படியே நேர போவீங்களா இருந்தால் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்று இருக்குது. முழுமையாக நீங்கள் சுற்றி பார்வையிடலாமே. இந்த பகுதியில் முழுமையாக வந்து போர்க்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட விமானமாகவும் மற்றது அவர்கள் பயணிக்க பயன்படுத்திய விமானங்களும் காணப்படுது. இராணுவ சண்டை கால பகுதிகளில் வந்து இராணுவம் பயன்படுத்தினதும் இருக்குது. அதே நேரம் இராணுவத்துக்கு எதிராக விடுதலை புலிகள் பயன்படுத்திய விமானங்களும் வந்து இங்கு காணப்படுது. நீங்கள் அனைத்தையுமே வந்து முழுமையாக பார்வையிட முடியும்.